மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு தினம்னு சொல்லலாம். லாபத்தை தரக்கூடிய ஒரு தினம். நண்பர்களால் உதவிகள் ஏற்படும். உங்கள் மனசில் நீங்கள் என்ன திட்டங்கள் தீட்டி இருந்தாலும் அதை சரியான முறையில் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் சற்று கடுமையான உழைப்பு தேவையாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் பரிபூர்ணமாக கவனம் செலுத்தி கொஞ்சம் உடல் உழைப்பும் வரும். அப்படி வரும்பொழுது நல்ல வெற்றியையும் நீங்கள் பெறக்கூடிய, மனதுக்கு என்ன ஒரு காரியத்தை சாதித்த அந்த ஒரு திருப்தியை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் வெளிநாடு சுற்றுப்பயணமோ இல்லை கொஞ்சம் நல்ல தூர தேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இது தென்னாட்டில் இருந்தால் வடநாட்டில் போய் சில க்ஷேத்திரங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இதில் நண்பர்களுடைய உதவிகள், இதெல்லாம் நினைத்து தரக்கூடிய, அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கும்பொழுது அது வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல தினம். மற்றபடி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழலும் நன்மைகளையும் தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்தால் நல்லது. ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய பேச்சுக்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாராயணனை வணங்கி இந்த தினத்தை தொடங்கும் பொழுது, நாராயணனுடைய நாமாவை சொல்லும் பொழுது அந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து உங்களை விட்டு அகலும்னு கூட சொல்லலாம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். நண்பர்களால் உதவிகள் ஏற்படும். சில புதிய தொழில் தொடங்குவதை பற்றிய பேச்சுக்கள் ரொம்ப மும்முரமாக நடைபெறும். மொத்தத்தில் ரொம்பவும் சிறப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமைகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்ப்புகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் வென்று வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் நல்ல தினமாகத்தான் இதை கொள்ள வேண்டும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ஒரு முன்னேற்றம் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தினம். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இப்போ ஒரு பிரகாசமாக நீங்கள் ஒளிர்விடக்கூடிய அளவில் சிறப்பாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் பொழுது வெற்றி வீரராக வாகை சூடக்கூடிய நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையிறது. குறிப்பாக ஆபரணங்கள் வாங்குவது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக அமையும். மனம் போல மாங்கல்யம்பாங்க, அது மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தில் சிறப்பான முறையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில முக்கியமான முயற்சிகள்லாம் நீங்கள் இறங்குவீங்க. அப்படி இறங்கும் பொழுது சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய தன்மையை உங்களால் நிலைநாட்ட முடியும். நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் அமைவதால் சிறிய அளவு முயற்சிகள் செய்தாலும் பெரிய வெற்றியை காணக்கூடிய நல்ல தினம். அடுத்து மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் நிலவும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு உங்களுக்கு வந்து சேரும். மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களை பொறுத்தவரையில் விளங்குகிறது. குடும்பத்தில் இருக்கிற சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒருத்தர் புரிஞ்சுட்டு நல்ல ஒரு அக்கறை காண்பித்து நல்ல முறையாக அந்த குடும்ப சூழல் மாறுறது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயமாக நம்பலாம். இருந்தாலும் கூட கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்களில் இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருக்கும் பொழுது அதில் கொஞ்சம் சமாதான போக்கு கடைபிடிக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். நமக்கு வேண்டாதவர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம். அதற்காகத்தான் நான் சொன்னேன், நீங்கள் வளைந்து கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. அப்படி போகும் பொழுது பிரச்சனைகள் தன்னால் சால்வாய் ஒரு நிலைக்கு வந்துவிடும். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், செலவுகள் கூடுதலாக வரும். ஆனால் அது தவிர்க்க முடியாத செலவுகளாக அமைந்துவிடும். அது இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும் பொழுது சில நேரங்களில் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்கன்னா அதனால் இன்னும் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அனாவசியமான வாக்குகள் யாருக்கும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. பண விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சில நேரங்களில் பேங்க் போகிறது, அதை மறந்து போய்டுறது, ஒரு பேங்கை மறந்து போய்டுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நண்பர் ஏதோ கேட்டார் அது இதுன்னு சொல்லி அதை அவங்களுக்கு அவசியமாக இல்லையான்றது தெரியாதுன்னு கொடுத்துருவீங்க. அப்புறம் அது வரலையேன்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மன அமைதியும் நன்மையும் தரும்.